படைத்தவற்றின் ஒவ்வொரு மரங்கள் எல்லாத்துடைய நிழல்களும் அல்லாவை வணங்குகின்றன. இடதுபுறமும் வலதுபுறமும் சாய்ந்து அந்த நிழல்லாம் கூட அல்லாவை சஜிதா செய்துன்னு சொல்றாங்க. இந்த சூரியனுடைய அந்த நகர்வுகளுக்கு ஏற்ப அந்த காலையில பாத்தீங்கன்னா ஒரு மரத்தோட நிழல் இந்த பக்கம் இருக்கும். சூரியன் உச்சிக்கு வரும்போது அந்த மரத்து மேலேயே நிழல் விடும். சூரியன் மறையத்தோடையோட இந்த பக்கம் விடும். அப்ப இந்த பக்கமும் அந்த பக்கம் நிழல் போகுது பாத்தீங்களா? அதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அது வணங்குதுங்கிற, அல்லாவை வணங்குதுங்க. எப்படி நம்ம ருக்கு சஜிதா செய்யறோம் அந்த மாதிரி வணங்குதுங்க. அந்த நிழல்களும் அல்லாவை வணங்குகின்றன. இந்த நிழல் என்ற ஒன்றை மட்டும் அல்லா நமக்கு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்மளால தாங்க முடியாது. இந்த உலகத்துல மனிதன் வாழவே முடியாது. அப்ப இந்த நிழல் எப்படி இருக்குன்னா, மலை பிரதேசங்களில் அந்த குகையுடைய நிழல் பார்த்தீங்கன்னா அது வித்தியாசமா இருக்கும். அதை அனுபவித்தவர்களுக்கு புரியும். இந்த பொதுவா மலை பிரதேசமே ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். இந்த கொடைக்கானல் ஊட்டி எல்லாம் எதுக்கு போறாங்க? இந்த கொடைக்கானல் ஊட்டி எல்லாம் இந்த கோடை காலத்துல போறாங்களே, எதுக்கு போறாங்க? அது குளிர் பிரதேசம், அதாவது கோடை காலத்துல குளிரான பிரதேசமா இருக்கும். அங்க போனீங்கன்னா இப்ப குளிர்ச்சியா தான் இருக்கும். ஏன்? மலை ஹைட்டு. அந்த மலையே குளிர்ச்சியா இருக்குன்னா அந்த மலையில் உள்ள குகை பார்த்தீங்கன்னா அந்த மலை பாறைகளை கொண்டே கூரை இருக்கும். அந்த கூரை இருக்கிறதால உள்ள பாத்தீங்கன்னா அவ்வளவு ஏசிதான் என்ன செய்ய, அப்படி குளிர்ச்சியா இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த அந்த பாறைகளின் ஓசை, அந்த தீங்கார ஓசைன்னு சொல்லுவாங்க, அந்த ஓசை அந்த குகைக்குள்ள கேட்டுட்டே இருக்கும். அப்ப இந்த குகை என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அந்த குகையில வசிப்பது என்பது ஒரு தனி அனுபவமா. அச்சா, இந்த முதல் குகையை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனில் என்ன சொல்லி காட்டுறான் அப்படின்னா, பிரபலமான வரலாற்று நிகழ்வு எந்த குகை? ஹிரா குகை. இந்த ஹிரா குகையை பத்தி நமக்கெல்லாம் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அவங்க நபித்துவம் கிடைப்பதற்கு முன்பாக 40 வயதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்குது. ஆனால் தன்னுடைய 37வது வயதிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீக தனிமை தேடி அவங்க போய் உட்கார்ந்த இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஹிரா குகை. அது மேல பாத்தீங்கன்னா ஏறி போகணும். இன்னைக்கும் இந்த ஹஜ்ஜி முறை போறவங்க, மக்கா போறவங்க இன்னைக்கு ஹிரா குகைக்கு நீங்க போய் பார்க்கணும்னா வெறும் அந்த மலையில ஏறதுக்கே அவ்வளவு பெரிய சிரமமா இருக்கும். இன்னைக்கே ஒரு முறையான பாதையெல்லாம் இருக்காது. அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறணும். இந்த மலைக்கு அந்த குகைக்கு ஹிரா குகையை பார்க்க கஷ்டப்பட்டு ஏறணும். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, தன்னுடைய 37வது வயதில் ஆன்மீக தனிமை தேடி அவங்க போய் உட்கார்ந்த இடம் எப்படின்னா, அவங்க செலக்ட் பண்ண இடம் எது? ஹிரா குகை, இந்த மலை குகை. ஒரு ஆள் உள்ள உட்காரணும். ஹிரா குகைன்னா ஒரு ஆள் உள்ள உட்காரணும். பெரிய உயரம்லாம் இருக்காது. ஒரு ஆள் உள்ள இருந்து தொழுவலாம், அவ்வளவுதான் இருக்கும் ஹிரா குகை என்பது. சரியா? அந்த ஹிரா குகையை தான் ரசூலா தேர்ந்தெடுப்பாங்க, வேற எதையுமே தேர்ந்தெடுக்கல பாருங்க. ஏன்னா அந்த குகையினுடைய அந்த தங்குற அனுபவமே ஒரு தனி அனுபவமா இருக்கு. அங்க போய் என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 வருஷம் தங்குறாங்க. அதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுறாங்க பாருங்க. ஹதீஸ்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துவக்கத்தில் இறை செய்தி தூக்கத்தில் தோன்றும் நல்ல கனவுகளிலேயே வந்தது. அப்போது அவர்கள் எந்த கனவு கண்டாலும் அது அதிகாலை பொழுதின் விடைகளை போன்று தெளிவாக இருக்கும். பின்னர் தனிமையில் இருப்பது அவங்களுக்கு விருப்பமாயிற்று. இங்கதான் ரசூலா என்ன பண்றாங்க, தனிமையை தேடுறாங்க. அப்ப மக்களுடைய கண்டிஷன் எப்படி இருந்துச்சு பாத்தீங்கன்னா, மக்கள் எல்லாம் மூட நம்பிக்கைகளிலும் அனாச்சாரங்களிலும் சிலைகளை வணங்கி கொண்டு ஒரு மக்கள் அநாகரிகத்தில் இருந்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாகரிகமான வாழ்க்கை கிடையாது. இந்த ஜாகிலிய வாழ்க்கை சொல்லுவாங்கல்ல, அறியாமை காலை வாழ்க்கை. அப்ப அந்த மாதிரி உள்ள நிலையிலிருந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள ரசூலா நினைக்கிறாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கல. ஏனென்றால் எல்லாமே அநியாயமா இருக்கு. சிலைகள் வணங்கப்படுகிறது, பெண்களுக்கு எந்த விதமான உரிமையும் கொடுக்கப்படவில்லை, ஆண்கள் மது குடித்து மூழ்கி கிடக்கிறார்கள், எல்லாமே மதுல மூழ்கி கிடக்கிறாங்க, குலம் கோத்திரம் என்று அடித்துக் கொண்டு நிற்கிறாங்க. இப்படி உள்ள நிலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறாங்க. அந்த வாழ்க்கையிலிருந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள நினைக்கிறாங்க. அப்ப அவங்க தேர்ந்தெடுத்து போய் உட்கார்ந்த இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஹிரா குகை. அங்க 3 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் அது சொல்றாங்க பாருங்க. பின்னர் தனிமையில் இருப்பது அவர்களின் விருப்பமாயிட்டு ஹிரா குகையில் அவர்கள் தனித்திருந்தார்கள்.
தங்களின் குடும்பத்தாரிடம் திரும்பி வருவதற்கு முன் பல இரவுகள் அங்கே தங்கி இருந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு இருந்தார்கள். அந்த நாள்களுக்கான உணவை தம்மோடு கொண்டு செல்வார்கள். அது முடிந்ததும் மீண்டும் தங்களின் துணைவியார் கதீஜா ரலியல்லாஹு அவர்களிடம் திரும்புவார்கள். ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, தனக்கு அந்த எத்தனை நாளைக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு உட்காந்துருவாங்க கிராம. அது தீர்ந்தவன அந்த சாப்பாடை எடுக்கத்தான் வருவாங்க கீழே. இப்படி பல நாட்கள் அவங்க ஆன்மீக தனிமை தேடி இந்த பிரபஞ்சங்களை பத்தி சிந்திக்கிறாங்க. தன்னை படைத்தது யாருன்னு சிந்திக்கிறாங்க, தான் யாருன்னு சிந்திக்கிறாங்க. அந்த சிந்தனை அவங்களுக்கு அங்கதான் கிடைக்கும். அந்த குகையுடைய சிறப்பு இதான். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த காலகட்டத்திலே அந்த ஹிரா குகையில போய் தனிமையில உட்கார முடியாது. கிட்டத்தட்ட 1400 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த விதமான தொழில்நுட்பமும் இல்லாத காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹிரா குகையில உட்கார்ந்தாங்கன்னா ஒரு வெளிச்சமும் இருக்கு. இரவானா லைட் எதுவுமே இருக்காது, எந்த கம்யூனிகேஷனும் கிடையாது, தொடர்பு எதுவுமே கிடையாது. தன்னந்தனியும் போய் உட்கார்ந்துட்டு அவங்க கொஞ்ச நாள் திரும்பி வரலன்னா அவங்களுக்கு என்ன ஆட்சின்னு கூட தெரியாது. ஒரு மலை குகை, காடு மாதிரி உள்ள இடம், அங்க போய் இரவு பகலா உட்கார்ந்து அவங்களுடைய சிந்தனை தான் யாருன்னு சிந்திக்கிறாங்க. அந்த சிந்தனையின் முடிவில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை தருகிறான், அல் குர்ஆன் என்ற வேதத்தை தருகிறான். இன்னைக்கு அந்த குகையில ரசூலுல்லாஹ் ஒரு 3 ஆண்டுகள் தனிமை, ஆன்மீக தனிமை தேடி உட்கார்ல அப்படின்னா இந்த சிந்தனையும் வந்திருக்காது, அல்லாஹ் கொடுத்திருக்க மாட்டான். அப்ப இந்த குகை வாழ்க்கை என்பது சாதாரண வாழ்க்கை இல்லை. அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம குகைக்கு போக முடியாது. ஆனால் மனிதன் என்ன செய்யணும், சில நாட்கள் தனிமையில் இருந்து அவன் சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு அந்த சிந்தனையே இன்னைக்கு இல்லை. இந்த உலக வாழ்க்கை நம்மளை எதையும் சிந்திக்க விடாம ஆக்கிடுச்சு. இந்த உலக வாழ்க்கை நம்மளை எப்படி ஆக்கி போச்சு, எந்த சிந்தனையும் இல்லை. அல்லாஹ் பற்றிய சிந்தனை, இந்த படைப்புகளை பற்றி சிந்தனை, தான் யாருன்ற சிந்தனையே இன்னைக்கு நமக்கு இல்லை. கண்டதே காட்சி கொண்டதே போனோம்பாங்கல்ல, அந்த மாதிரிதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில. என்னைக்காவது நம்ம ஒரு 10 நிமிஷம் தனிமையில உட்காந்து நான் யார், நான் எதற்கு இந்த உலகத்திற்கு வந்தேன், ஏன் நான் பிறந்தேன், என்னை படைத்தவன் யார், நான் எங்கே செல்ல போகிறேன், மரணம் என்பது என்ன, மரணத்துக்கு பிறகு என்னுடைய நிலை என்ன, மரணத்துக்கு பிறகு நான் எங்கே செல்கிறேன், இந்த வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் முடிந்து விடுமா, இந்த உலகத்தில் இத்தனை வருடம் நான் வாழ்ந்தேனே, மனைவி மக்கள் என்னுடைய வியாபாரம் என்னுடைய நடவடிக்கைகள் என்று இந்த உலகத்தில் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தேனே, இந்த அத்தனை வாழ்க்கை மரணம் என்ற மூலம் எனக்கு முடிந்து விடுமா, அப்படி என்றால் நான் யார், இந்த சிந்தனை வரணும். இந்த சிந்தனைக்கு மனிதனுக்கு தனிமை தேவை. மனிதனுக்கு என்ன இருக்கணும், தனிமை தேவை. அந்த தனிமையை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடணும். அந்த சிந்தனையின் முடிவில் தான் அவர்களுக்கு சத்தியம் கிடைத்தது. இந்த சிந்தனையின் முடிவில் தான் அவர்களுக்கு சத்தியம் கிடைத்தது. ஆனால் இன்றைக்கு ஹிரா குகை நமக்கு சொல்லக்கூடிய படிப்பினை என்ன தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 வருஷம் தனிமையில இருந்தாங்க. குறைந்தபட்சம் சில நேரங்கள், சில நிமிடங்கள், சில நாட்களாவது தனிமையில உட்கார்ந்து சிந்தித்து பாருங்க, நாம் யார், இந்த பிரபஞ்சம் என்ன, வானம் என்ன, பூமி என்ன, நம்முடைய வாழ்க்கை என்ன, எங்கே செல்ல போகிறோம், மரணம் என்பது என்ன, நம்முடைய நிலையெல்லாம் என்ன, சிந்தித்து பார்க்கணும். நம்ம இந்த சிந்தனையைத்தான் நமக்கு ஹிரா குகை கொடுக்கணும். இந்த ஹிரா குகை சொல்ற படிப்பினை என்ன இதுதான். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கு, நம்மளோட சிந்திக்கே விடாம இந்த உலக வாழ்க்கை நம்ம போட்டு அமைக்கிடுச்சு. கொஞ்சம் கூட நம்ம யாருமே சிந்திக்க விட மாட்டேங்குது. அந்த சிந்தனை இல்லை என்றால் ஒரு காலம் நமக்கு சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாது. சிந்தனை இல்லை என்றால் ஒரு காலமும் நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாது. மனிதன் சிந்திக்கணும். இந்த சிந்திக்கும் ஆற்றல் தான் மனிதனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய அறிவு. எந்த உயிரினத்துக்கும் கொடுக்கல, எந்த படைப்புக்கும் கொடுக்கல. மனிதன் என்ற படைப்புக்குத்தான் சிந்தித்து ஆராய்ந்து சத்தியம் அசத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய இந்த சிந்தனையை எல்லாம் கொடுத்திருக்கிறான். ஆனால் இந்த சிந்தனையை மனித படைப்பின் மூல ஆதாரமாக இருக்கக்கூடிய சிந்தித்தல் என்ற அந்த ஒரு விஷயமே எனக்கு நமக்கு இல்லாம போயிடுச்சு. அந்த ஒரு விஷயமே இன்னைக்கு நம்ம இல்லாம போயிடுச்சு. அப்ப இந்த ஹிரா குகை நமக்கு சொல்லக்கூடிய படிப்பினை என்ன, தனிமையில் சிந்தியுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 வருஷம் அந்த ஹிரா குகையில கற்பனை பண்ணி பாருங்க. கற்பனை பண்ணி பாருங்க, தன்னன் தனிமையில் ஒரு மனிதர்
அந்த ஹிரா குகையில ஆள் ஆர்வமற்ற, எந்த விதமான வசதிகளும் இல்லாத, எந்தவித தொடர்பு சாதனங்களும் இல்லாத ஒரு குகையில் அமர்ந்து 3 வருடங்கள் ஆன்மீக தனிமையில் சிந்தித்து பார்த்திருக்கிறார்கள் என்றால், அப்போ முதல்ல நமக்கு ரசூலா கட்டின வழிமுறை என்ன? சிந்தித்து பாருங்கள். அதனால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சிந்தனைக்கு ஏற்ப அவன் கொடுத்த முதல் வசனம் இக்ரஉ, ஓதுவீராக. அந்த முதல் வசனம் என்ன கொடுத்தான்? சிந்தித்தீங்கல்ல, படி, ஓதுவீராக, கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள், கல்வி உங்களுக்கு சத்தியத்தை சொல்லும். இந்த ஹிரா குகை சொல்லக்கூடிய முதல் படிப்பினை இதுதான்.